ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. சீனு ராமசாமி அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கோழிப்பண்ணை செல்லதுரை. கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தினுடைய டைரக்டர் சீனு ராமசாமி, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அசோக்ராஜ், படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் என்.ஆர். ரகுநந்தன். அண்ட் இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் நல்ல கேரக்டரில் அறிமுகமாகியிருக்கிறாங்க ஏகன். அண்ட் ரொம்பவே லீட் ரோல் நடிச்சிருக்கிறார் யோகி பாபு அவர்கள். அவங்களோட சேர்ந்து பிரிகேடா சாஹா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா, லியோ சிவா, இது இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, அப்பா அம்மாவுடைய பிரச்சனை, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு கடைசியாக 2 குழந்தைங்கள வந்து விட்டுட்டு போகிறதுனால அவங்களுடைய லைஃப் அவங்களே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களே வந்து வளர்ந்து அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா மறுபடியும் வந்து ஒன்று சேரும்போது என்ன நடக்குதுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தத்தா, ரியாஸ் கான், இவங்க 2 பேர் தான் ஜோடி. ரியாஸ் கானை வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் ஏற்றி விட்டு உன் பொண்டாட்டி தப்பானவன் சொல்லிட்டு அவரை வந்து செம்மையாக நிறையா ரூமர்ஸ் எல்லாம் சொல்லி அவர் ஏற்றி விடுறதுனால அவர் எந்த அடிக்கிறாரு உதைக்கிறாரு பொண்டாட்டியே ஐஸ்வர்யா தத்தாவை. ஐஸ்வர்யா தத்தாவுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பாட்டு பாடக்கூடிய ஒரு கேரக்டரில் ஒருத்தர் வராரு. ஸோ அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகினாலும் இவர் வந்து இப்படி பண்ணுறதுனால ஒரு கட்டத்தில் அடி உதைய தாங்க முடியாமல் வீட்டை விட்டு அவரோட போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவரும் வந்து அங்கேருந்து அவருக்கு ஒரு லைஃப்பை தேடி போகிறாரு. கடைசியாக இந்த பசங்க என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஊரை விட்டு வராங்க. வர வழியில் யோகி பாபு அவர்கள் தான் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பசங்களுக்கான தேவையான விஷயங்களை பண்ணுறாரு. அந்த கோழி பண்ணையிலேயே வந்து பையனையும் வேலை செய்ய சொல்கிறாரு. ஸோ அப்படி வேலையை ஆரம்பிக்கிறான். வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தங்கச்சிக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய விஷயத்தினால அது எதுவுமே சரியாக அமையாமல் தட்டி தட்டி போகிறதும், அதுக்கப்புறமா கடைசியாக வந்து லியோ சிவாவோட அவருக்கு வந்து பொண்ணு பார்த்து ஓகே பண்ணுறாங்க ஹீரோடைய தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் லியோ சிவாவுடைய அப்பா கேரக்டரில் தான் வந்துட்டு பாவா செல்லதுரை அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அவர் தான் வந்து இந்த பொண்ணை பார்த்து பையனுக்கு வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைகளை வந்து பார்ப்பாரு. ஸோ கல்யாணம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் ஒன்று நடக்கிறத காட்டுவாங்க. கடைசியாக அதுக்கான பத்திரிக்கையெல்லாம் அடித்து அது ப்ரூஃப் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ஸோ ப்ரூஃப் வந்து சரியில்லாமல் இருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு சாமி கிட்ட கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வரதுக்காக போகிறாரு. போயிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒருத்தவங்க பிச்சை எடுக்கிறது பார்க்குறாரு. பார்த்தா கடைசியாக அவங்க அம்மான்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை வந்து கொண்டு போய் சேர்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் எல்லாமே முடிஞ்சு கல்யாணமும் முடிஞ்சிடுது நல்லபடியாக. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு ஃபேமிலி வராங்க. நான் தான் உன் தங்கச்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாசமழையை பொழியும்போது யார் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவுடைய இன்னொரு ஃபேமிலி. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து 2 கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்ருக்கும். அதுக்காக உங்களுடைய கிட்னி ஒன்று வேணும்னு கேட்டு வராங்க. இந்த ஆளுக்காகலாம் கிட்னி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் கடைசியாக கிட்னி கொடுத்தாரா இல்லையா, அப்பா அம்மா ஒன்று சேர்த்தாரா இல்லையா, இவங்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையன்றதான் படத்தினுடைய மீதி கதையை காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து லியோ சிவாவுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. யோகி பாபு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மேஜராக வராரு. அதே போல் கிளைமாக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்டான ஒரு இதோடு அந்த இடத்துல வராரு. அண்ட் இதில் வந்து ஒன் சைட் லவ் பண்ணக்கூடிய கேரக்டரில் பிரிகேடா ஹீரோவை லவ் பண்ணுற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாவா செல்லதுரை அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ்க்கு கரெக்டான ஒரு அளவில் நடித்து படத்துக்கான தேவையான வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்.ஆர். ரகுநந்தன் மியூசிக் டைரக்டர், அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். ஏன்னா அவருடைய மியூசிக் படத்துக்கான ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ மொத்தத்தில் கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தை வந்து ஒரு ரொம்ப ராவாக வில்லேஜினுடைய அந்த தன்மையோட சினிமோட்டோகிராஃபிலையும் அழகாக காட்டியிருக்கிறார் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர். அண்ட் படத்தினுடைய டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே அந்த சவுத் சைடு, அந்த தேனி சைடு, அந்த பக்கத்தினுடைய அழகான விஷயங்களை காட்டி நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறார் டைரக்டர். ஆஸ் யூஷுவல் அவருடைய ஸ்ட்ராங்குன்னு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த நேட்டிவிட்டி சப்ஜெக்டோட. ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அண்ட் இந்த படம் வந்து உங்களுக்கு நேட்டிவிட்டி சப்ஜெக்டோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.